गाइस நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க ஐஎன்எம் டாபிக் எப்படி அப்ரோச் பண்றது இந்திய தேசிய இயக்கத்தை எப்படி அப்ரோச் பண்ணனும்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கம் எங்க கவர் ஆகுதுன்னு சொல்லி மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க போறோம் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து 6 to 10th வரைக்கும் ஐஎன்எம் வந்து நமக்கு 8 to 10th வரைக்கும் இருக்குங்க 8th கொஞ்சம் பேசிக்கலா இருக்கு ஓகேங்களா ஃபுல் கண்டென்ட் எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு 8th to 10th குள்ள இருக்கிற ஐஎன்எம் டாபிக்ல கவர் ஆகுறது எல்லாமே கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு அந்த PDF என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் ஐஎன்எம் ஓட வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எங்கெங்க படிக்கணும்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 8th to 10th வரைக்கும் ஐஎன்எம் டாபிக்கோட ஃபுல் PDF இருக்கு ஓகேங்களா அந்த ஃபுல் PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் क्वेश्चन 1 or 2 டேஸ்ல நான் இந்த வீடியோ கிளியரா அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா நீங்க இதுல என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் நம்மளுக்கு வந்து இந்திய வரலாறு மற்றும் ஐஎன்எம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு क्वेश्चन வருது 10 क्वेश्चन வருதாங்க அந்த 10 क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க பார்த்தறலாம் இருங்க ஐஎன்எம் டாபிக் எடுத்துக்கிறேன் ஐஎன்எம் டாபிக்ல வந்து நம்மளுக்கு எது தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன் அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் தேசிய மறுமலர்ச்சிங்க தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் நிலைகள் மற்றும் இயக்கங்கள்ங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனமொழி அது வருங்க அந்த டாபிக்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுது இது எங்க கவர் ஆகுதுன்னா 10th புக் சமூக அறிவியல் இல்லைங்க 5th and 10th லெசன்ல கவர் ஆகுதுங்க 11th புக்ல வந்து 19th லெசனுங்க 12th புக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ல கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா 8 to 10th வரைக்கும் புக் PDF கொடுத்துருப்பேன் அந்த புக் PDF ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி படிங்க அதுலயே மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆயிருங்க அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு பாருங்க 11th 12thல தேவையான டாபிக் மட்டும் அப்ரோச் பண்ணுங்க ஓகேங்களா தேசிய மறுமலர்ச்சியில 11th ஸ்டாண்டர்ட்ல 19th லெசன் படிக்கணும் அதை அப்ரோச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் 10th புக்ல வந்து 6th and 7th லெசன்ல கவர் ஆகுங்க 8th புக் சமூக அறிவியல்ல 2nd and 3rd and 4th லெசன்ல கவர் ஆகும் ஓகேங்களா அதனால தான் 8th to 10th வரை கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கிற ஐஎன்எம் டாபிக் கவர் ஆகிற டாபிக் ஃபுல்லுமே ஒன் PDF பண்ணி கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா 6th 7thல உங்களுக்கு ஐஎன்எம் டாபிக்கே வராது ஓகேங்களா 8th to 10th குள்ள இருக்கிற புக் டாபிக்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஐஎன்எம் டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா அதனால 8th to 10th வரை கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 11th 12th அப்டேட் பண்ணிக்கீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தலைவரை உருவாக்குதல் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் உவேசாமி ஐயர் அதுக்கப்புறம் பெரியார் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் காந்தி இவங்களை பத்தியான அப்டேட் எல்லாம் நீங்களே தனித்தனியா படிச்சிருப்பீங்க அது ஓகே ப்ராப்ளம் இல்லைங்க தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் இது வந்து 10th புக் வந்து சமூக அறிவியல்ல 9th லெசன்ல கவர் ஆகும் ஓகேங்களா இந்த டாபிக்கை கவர் பண்ணுங்க இந்த டாபிக் வந்து 8 to 10th வரைக்கும் இருக்கிற புக்கோட PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதை டவுன்லோட் பண்ணி படிங்க பாக்ஸ் क्वेश्चन நான் 1 or 2 டேஸ்ல அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா மறக்காம வீடியோ தொடர்ந்து பாருங்க கண்டினியூஸா ஒவ்வொரு அப்டேட்டா வரும் ஓகேங்களா இந்த அப்டேட்ல என்ன பார்த்தனா ஐஎன்எம் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணனும்னு சொல்லி பார்த்தா எப்படி அப்ரோச் பண்ணா உங்களுக்கு புக் PDF கீழ கொடுத்திருப்பாங்க அந்த புக் PDF டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதை படிச்சிட்டு ரிவிஷன்ல அதே முக்கியமான லைன் எல்லாம் மார்க் பண்ணிருப்பேன் அந்த லைன் எல்லாம் நீங்க பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழேயே வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு நீங்க 8 to 10th வரை கவர் பண்ணி முடிச்சு 11th and 12thல வந்து நம்மளுக்கு எந்த டாபிக் கவர் ஆகுதோ அந்த டாபிக்கை மட்டும் அப்ரோச் பண்ணுங்க அப்படி அப்ரோச் பண்ணீங்கனாவே நீங்க மேக்ஸிமம் ஐஎன்எம் டாபிக்ல இருந்து கேட்குற क्वेश्चन எல்லாம் அட்டெண்ட் பண்ணிடலாம் ஐஎன்எம் டாபிக்கை பொறுத்தளவு என்ன ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டாபிக் கவர் பண்ணி முடிச்சோடனே ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கறது என்ன பொறுத்தளவு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ப்ரீவியஸ் क्वेश्चनல இருந்து 1 or 2 क्वेश्चन வர சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதனால அந்த டாபிக் கவர் பண்ணி முடிங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் क्वेश्चन பாருங்க வீடியோ அப்லோட் பண்ணனே 2 or 3 டேஸ்ல வந்து கீழே ப்ரீவியஸ் क्वेश्चனும் கொடுத்தற டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் क्वेश्चन தாங்க மறக்காம ப்ரீவியஸ் क्वेश्चन பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கண்டென்ட் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்க சைடுல இருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா கண்டினியூஸா வீடியோ பாருங்க எங்க சைடுல இருந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கொடுப்போம் ஓகேங்களா வீடியோ மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார்